சென்னையோட மிகப்பெரிய அடையாளம் உதயம் தியேட்டர் வந்து இப்போ இடிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? சென்னைக்கு வந்த புதுசுல ஹோட்டல் ஒர்க் பண்றோம். அப்போ வாரத்தை ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க. ஒரே நாள்ல 3 படம் பார்ப்போம். ஒரே டைம்ல 3 படம் ஒரே நாள்ல அதுதான் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டம். அப்போ வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட்ல பார்க்கும்போது வந்து ஒரு 3 படம் பார்க்கும்போது இந்த மனசு கொஞ்சம் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க பாத்துட்டு இருக்கேன். இங்க தான் இந்த ஏரியாவோட அடையாளமேனா அது உதயம் தியேட்டர் தான். யார் வந்தாலும் உதயம் தியேட்டர் அந்த இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுவே இல்லைன்னு பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரும்போது பஸ்ல இந்த ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லி தான் கேட்பாங்க. இப்ப அது இல்லைங்கிற போது கொஞ்சம் அது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இது இடிக்க சொல்ல போன மன கஷ்டமா இருக்குது. சென்னையிலே சென்னை மாநகராட்சியிலே இது மெயின் தேட்டர். இப்போ மால் வந்த பிறகு சின்ன மால் வந்த பிறகு தேட்டர் இது பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கஷ்டம் நம்ம பார்க்கணும்ல. அவங்க கஷ்டம் வந்து அதிகமா இருக்கு. அதுல நம்மளுது கால்வாசி பாட்சா மறக்க முடியாது. ரஜினி ஸ்டார் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை குறைஞ்ச பட்சம் 7 வாட்டி பார்த்தேன். 7 வாட்டி பார்த்தேன். இது தேட்டர் பாட்சா பார்த்தேன். கடைசியா லியோ தான் இங்க பார்த்தேன். 2 times பார்த்தேன். லியோ, ஜெயிலர் எல்லாமே. அண்ட் வெரி குட் தியேட்டர் ஆல்சோ. நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துருக்கு. பட் இப்போ வந்து இல்லைங்கிற போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. எத்தனை மால் வந்தாலும் உதயம் சந்திர மறக்க முடியாத தேட்டர் இது. இப்போ இந்த உதயம் தியேட்டர் வந்து இடிக்கிறாங்க இல்லைங்களா? சென்னையோட மிகப்பெரிய அடையாளமா இருந்துச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஹோட்டல் ஒர்க் பண்றோம். அப்போ வாரத்தை ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க. ஒரு டைம்ல வந்து ஒரே நாள்ல 3 படம் பார்ப்போம். ஒரே டைம்ல 3 படம் ஒரே நாள்ல அதுதான் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டம். அப்போ வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட்ல பார்க்கும்போது வந்து ஒரு 3 படம் பார்க்கும்போது இந்த மனசு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியல. ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ஏற்கனவே இந்த தேட்டர் கடைசியா புஷ்பா அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்பயே வந்து பார்க்கலான்னு வந்தோம். இல்லை படம் ஓடலை அப்படின்ட்டாங்க. அதுவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நேற்று வந்து ரீல்ல பார்த்தேன் இந்த மாதிரி இடிக்கிறாங்கன்ட்டு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி அதான் வந்து பார்த்துருப்போம் ஒரு தடவை. நாங்கள் அப்படியே போயிருப்போம் வீட்டுக்கு. இருந்தாலும் வந்து பார்ப்போம் ஒரு மாதிரி. ஏன்னா கடைசியா லியோ தான் இங்கே பார்த்தேன். 2 times பார்த்தேன். லியோ, ஜெயிலர் எல்லாமே. கிட்டத்தட்ட நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க பாத்துட்டு இருக்கேன். இங்க தான் இந்த ஏரியாவோட அடையாளமேனா அது உதயம் தியேட்டர் தான். யார் வந்தாலும் உதயம் தியேட்டர் அந்த இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுவே இல்லைன்னு பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரியலி அது கொஞ்சம் மக்களுக்கு டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உதயம் தியேட்டர் வெளியூர்ல இருந்து வரும்போது பஸ்ல இந்த ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லி தான் கேட்பாங்க. இப்ப அது இல்லைங்கிற போது கொஞ்சம் அது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நல்ல ஒரு மோர் தேன் ஒரு 30 years ஆஃப் லேண்ட்மார்க்காக இருந்திருக்கு. அண்ட் வெரி குட் தியேட்டர் ஆல்சோ. நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. பட் இப்போ வந்து இல்லைங்கிற போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம் எல்லா படம் பார்த்துருக்கேன். இது இடிக்க சொல்ல போன மன கஷ்டமா இருக்குது. வேற இது இருக்கிறதால மக்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தேட்டர். சென்னையிலே சென்னை மாநகராட்சியிலே இது மெயின் தேட்டர். பார்க்கக்கூடிய ஒரு மன சந்தோஷமான இடிக்கக்கூடிய சந்தோஷம் இதில் கிடையாது. ஆனால் இடிச்சு வந்து பண்ணுறாங்க. அது ஒரு கஷ்டம். உதயம் தியேட்டர் வந்து நம்ம சின்னதுலேயே பார்த்துருந்தோம். நம்ம வந்து 5 ரூபா டிக்கெட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்த வாழ்க்கையிலேருந்து எப்படின்னா கொஞ்ச நாள் அந்த 10th படிக்கிறதுல ஃபுல்லாகவே இதுதான் எங்களுக்கு. டிக்கெட்டு விற்போம், எல்லாமே பண்ணுவோம். இதில் தான் வாழ்ந்து அதிகமாக ஜாலியாக இருந்தோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ மால் வந்த பிறகு சின்ன மால் வந்த பிறகு தேட்டர் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களும் பண்ணுற இது நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம 5 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் அவங்க கஷ்டம் நம்ம பார்க்கணும்ல. அவங்க கஷ்டம் வந்து அதிகமாக இருக்கு. அதில் நம்மளது கால்வாசி. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா அதில் படம் பார்த்துருக்கேன். 47 வயசு ஏச்சு 30 வருஷமா நான் படம் பார்த்துருக்கேன். அதில் இருந்து எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதில் மாப்பிள்ளை, பணக்காரன், பாட்சா, படையப்பா, சந்திரமுகி எல்லா படம், விஜய் இது எல்லா படம் பார்த்துருக்கேன். அஜித் படம் பார்த்துருக்கேன். எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் படம் வந்துருக்குது. சூர்யா அது கூட வந்தது. அதையும் பார்த்தேன். மன சந்தோஷம். இது பெரியதாக மன கஷ்டம் எல்லாருக்கும். சென்னையிலே மாநகராட்சியிலே மெயின் தேட்டராக இருக்கக்கூடிய உதயம் சந்திரன் சூரியன் படம். மறக்க முடியாத படம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மறக்க முடியாத படம்னா மியூசியம் இருக்கு தான் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு தெரியாம வந்து பார்த்தேன். அது இப்போ தெரியாத விவரமே தெரியாது. 50 ரூபா டிக்கெட்ல வந்து பார்த்தேன். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ உதயம் தியேட்டர் வந்து இடிச்சுட்டாங்க இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி அதோட அடையாளம் இல்லாம போயிடுச்சு. பட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல வந்து அதோட இடம் அழிஞ்சு போனாலும் அதோட நேம் மட்டும் அழியாம இருக்கும். உதயம்ங்கிறது அந்த மாதிரி அழியாம இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. இப்ப இந்த ஏரியாலே இருக்கவங்களுக்கு வர ஜென்ரேஷனுக்கு இதை பத்தி தெரியாது. பட் ஆனா எங்களை மாதிரி 2K கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா ஏர்லி 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். நீங்க எங்க படம் பார்த்துருக்கீங்க? நிறைய பார்த்துருக்கேன். நீங்க பார்த்தது மறக்க முடியாத படம்? நிறைய பேர் சொல்ல முடியல. சிவாஜி கணேசன் படம், எம்ஜிஆர் படங்கள் தான் நிறைய. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடையாளம் அப்படிங்கிறது மாறுது இல்ல? ஏன்னா இப்போ நிறைய பேர் பாட்டுலேருந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கு. படத்துலயும் நிறைய உதயம் தேட்டருங்கிறது இடம்பெற்றிருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடியவங்களுக்கு உதயம் தேட்டர்னு சொன்னா தெரியுமா? ஞாபகம் இருக்கு? அப்பா அம்மா சொன்னாதான் தெரியும். இந்த இடத்துல ஒரு தியேட்டர் இருந்திருக்கு, பெரிய லேண்ட்மார்க்கு. அது இப்போ இல்லை. அது வந்து இப்போ கட்டடமாக கட்டியிருக்காங்க
அப்படின்னு அப்பா அம்மா சொன்னாதான் தெரியும் பசங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உதயம் தேட்டர் வந்து எளிய மக்களும் போற மாதிரி தான் இருந்துச்சு, நடுத்தர மக்கள் இருந்து எல்லாருமே போற மாதிரி தான். அதிகமா இருந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்லிம் ஏரியா தான், இந்த கொட்டா தான். இதுல இருக்கிறவங்களாம் இது அதிகமா தேடி வர்றது இது ஒண்டி தான், மற்றபடி எதுவும் தேடி போறது கிடையாது. இப்போனா நீங்க நிறைய படம் பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் இந்த படம் என்னால மறக்கவே முடியாது. பாட்சா மறக்க முடியாது. ரஜினிகாந்த் பொறுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிச்ச படம் ரொம்ப எனக்கு பாட்சா. எத்தனை தடவை நான் பார்த்தேன்? அதை குறைஞ்சபட்சம் 7 வாட்டி பார்த்துருக்கேன். 7 தடவை. 7 வாட்டி பார்த்துருக்கேன். இது ஏன் தேட்டர் பாட்சா படம் எனக்கு சந்தோஷமான பிடிச்ச படம் பாட்சா. இப்போனா நிறைய தேட்டர் வந்துச்சு, நிறைய மால் வந்துருச்சு, எல்லாத்துலயுமே குறைஞ்சபட்ச விலையே 190 ரூபா தான். வயசை மறக்கக்கூடாது இல்லையா? அதெல்லாம் எத்தனை மால் வந்தாலும் சரி உதயம் சந்திர மறக்க முடியாத தேட்டர் இது வரேன். ஏன்னா இப்போ நீங்க உதயம் தேட்டர்ல படம் பார்த்துருக்கீங்க? நிறைய படம் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மறக்க முடியாத படம்னா ஏதாவது இருக்கா? நான் கடவுள். ஏன்னா 10 ரூபா டிக்கெட்டுக்கு வந்து கியூல நின்றுட்டு பயங்கர க்ரௌடு. 10 ரூபா கியூல நின்றுட்டு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, செம்ம ட்ரிங்க்ஸ்ல உள்ள பலான்னு ஒன்று அடிச்சு பிளேட் தோத்துட்டாரு. அதனால அந்த நான் கடவுள் மட்டும் இந்த படத்துல வந்து எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை. நான் வந்து விஜய் ஃபேன், தளபதி ஃபேன்ன்றேன். ஃபர்ஸ்ட் ஷோனா இங்கே தான் எனக்கு கிடைக்கும். இந்த தேட்டரை விட்டு நான் தாண்ட மாட்டேன். வேற தேட்டர்லாம் வந்து ரேட் அதிகமாக வைப்பாங்க, டபுள் ப்ரைஸில் வைப்பாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எனக்கு டக்குன்னு கிடைக்கும். இதை தான் நான் நம்பி இருப்பேன், தளபதி படம் வந்தால் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே இல்லை, நான் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தளபதிக்கு வேற லாஸ்ட் படம் இது, அதை எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. இப்போ நீங்க இதுக்காக இதை பாக்குறதுக்காக இங்க வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை ஏற்றி விட்டு சரி அப்படியே பார்த்துட்டு போவோம். இது ரீலில் பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, சரி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மற்ற தேட்டர்லாம் பார்க்கும்போது நிறைய விலையேற்றம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் உதயம் வந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு விலையேற்றம் இல்லாம எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி பார்க்க? அது உண்மையிலே வந்து அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அவங்க அப்படியே இருந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாம் வந்து 50 ரூபா, 60 டிக்கெட் 70 ரூபான்னு போன கூட இங்க வந்து ஸ்டார்டிங் 10 ரூபா, 20 ரூபா, 35 ரூபா. அதிகப்பட்டு ஹை ரேட்டே வந்து ஸ்டார்டிங் வந்து 35 ரூபா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக தான் 100 ரூபா டிக்கெட் ஏறுதுன்னு நினைக்கிறேன்.